கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்து தயாரித்து இந்தியாவில் 18 மாநிலங்களுக்கு விநியோகம் செய்து அதன் மூலமாக கொள்ளை லாபம் அளித்திருக்கின்ற திரு ராஜா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், அவருக்கு உடந்தையாக உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் பணியாளர்கள், அதிகாரிகள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம். அந்த சமயத்தில் இந்த போலி தொழிற்சாலை திரு ராஜா அவர்களால் நடத்தப்பட்டு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் அந்த தொழிற்சாலை முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது அங்கே 40 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள போலி மாத்திரை மருந்துகள் கையகப்படுத்தப்பட்டன. அந்த தொழிற்பேட்டைக்கும் சீல் வைக்கப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையின் அடிப்படையில் இரண்டாவது கட்டமாக திருபுவனிலே உள்ள தொழிற்சாலைக்கும் அங்கே பரிசோதனை செய்து 600 கோடிக்கு மேற்பட்ட போலி மாத்திரைகள் கையகப்படுத்தப்பட்டன. அதற்கு பிறகு தவளக்குப்பம் மற்றும் எடையார்பாளையத்திலே உள்ள குடவுன்கள் அங்கே பரிசோதனை செய்து போலி மருந்து மாத்திரைகள் கையகப்படுத்தப்பட்டு திரு ராஜாவின் வீடு எடையார்பாளையத்தில் வீட்டை சோதனை செய்த போது 7 கோடி ரூபாய்க்கு ரொக்கம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டது. 8 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு போலி மருந்து மாத்திரை தயாரித்து விற்பனை செய்த இடமாக விற்பனை செய்த ஒரு கம்பெனி இங்கே இருக்கின்ற காரணத்தால் இதை சிபிசிஐடி விசாரணை செய்தால் உண்மை வெளியிலே வராது, அது புதுச்சேரியோடு நின்றுவிடும். ஆகவே சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த போலி மருந்து மாத்திரைகள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை கண்டுபிடித்து அதை கையகப்படுத்த வேண்டும். மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினோம். மணவெளி சட்டமன்ற தொகுதியில ஒரு போராட்டமும், அதே போல புதுச்சேரியில் ஒரு போராட்டம் நடத்தினோம். இதை தொடர்ந்து டெல்லியில் சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை நியாயம் என்பதை உணர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதோடு இணைந்து தேசிய புலனாய்வு துறையும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மக்களுடைய உயிர் பிரச்சனை. அது மட்டுமல்ல, ஏற்கனவே வருமான வரித்துறையும் அதே போல அமலாக்க பிரிவுத்துறையும் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். தேவையான ஆவணங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல் படி முதலாக இந்த போலி மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடமான ஆக்ராவில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்களும் ஆதாரங்களை சேகரிக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில இதில் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் மிக முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்வம் அவர்கள் மீது கூறினோம்.
திரு செல்வம் அவர்கள் தான் அந்த திரு ராஜா அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து திரு ராஜா அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் வங்கியிலே கடன் பெற்றுக் கொடுப்பதற்கு சிபார்சு செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை கூறினோம். அதில் 85 கோடி ரூபாய் கனரா வங்கியிலே அவருக்கு சாங்ஷன் ஆகிவிட்டது, கொடுப்பதற்கு முடிவெடுத்தார்கள். இது இந்த மருந்து மாத்திரை தயாரிக்கிற இந்த கம்பெனி போலி என்று தெரிந்தவுடனே அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்தியிலே உள்ள சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் சிங் மெக்வால் அவரிடமும் இந்த ராஜாவை அழைத்து அவரையும் சிபாரிசு செய்த சொல்லி இருக்கிறார். இந்த போட்டோலாம் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்க பார்த்திருக்கீங்க. அப்படி இருந்தாலும் ஊடகங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இது திரு ராஜா அவர்களை அழைத்து சென்று மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை செல்வம் அவர்கள் சந்தித்த புகைப்படம். பக்கத்தில் இருக்கிறது மரியாதைக்குரிய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களை ராஜா அவர்களோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம். இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது இந்த வழக்கில் திரு சபாநாயகர் செல்வம் அவர்கள் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். ஆகவே அவரை குற்றவாளியாக இந்த வழக்கிலே சிபிஐ விசாரணையிலே சேர்க்க வேண்டும். அவரும் இந்த போலி மாத்திரை தயாரிக்கிற கம்பெனியோடு உடந்தையாக இருந்திருக்கிறார். திரு செல்வம் அவர்களை விசாரித்தால் இன்னும் நிறைய செய்திகள், நிறைய விவரங்கள் வெளியிலே வரும். ஆனால் சபாநாயகர் செல்வம் அவர்களை பாரதிய ஜனதா காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்க கூடாது. இந்த வழக்கை பொறுத்தவரையில இது பல மாநிலங்களை சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் இதுல பல அரசியல் தலைவர்கள், ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தலையிட்டு இருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டிருக்கிறார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் நேற்றைய தினம் சிபிசிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மணிகண்டன் என்பவர், அவருடைய துணைவியார் இருவரும் இந்த ராஜாவுடைய இந்த மருந்து கம்பெனியில அவர்கள் பங்குதாரர்கள். அரியாங்குப்பம் பகுதிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் அவரோடு அங்கே அவர் கூட இருப்பவர் தான் இந்த மணிகண்டன். அவர் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர். ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கும், இன்னொரு புறம் என்ஆர் காங்கிரஸ்ல ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இது மிகப்பெரிய இமாலய ஊழல். 10,000 கோடி ரூபாய் மருந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. பல 100 கோடி ரூபாய் இதிலே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் செல்வம் அவர்களுக்கு ஒரு நீல நிற பென்ஸ் காரு இந்த ராஜா அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம 42 லட்சம் ரூபாய்க்கு தீபாவளிக்கு தொகுதியில, அவருடைய தொகுதியில பரிசு பொருட்கள் கொடுப்பதற்கு ராஜா பணம் கொடுத்திருக்கிறார். நேரடியாக சபாநாயகர் அவர்கள் அவரிடம் கையூட்டு பெற்றிருக்கிறார். இல்லை என்றால் சபாநாயகர் அவரை அழைத்து சென்று அவருக்கு சிபாரிசு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவருடைய பின்னணி எனக்கு தெரியாது, நான் அழைத்து சென்றது உண்மை என்று கூறியிருக்கிறார். நான் திரு சபாநாயகர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சிபிஐ விசாரணை நடக்கின்ற சமயத்தில் சபாநாயகர் பதவியில இருந்தால் அவர் பல ஆதாரங்களை
அழிப்பதற்கான நடவடிக்கை இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த துறை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய துறை. அவர்தான் மருத்துவத்துறையுடைய அமைச்சர். முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய துறையில இது நடந்திருக்கிற காரணத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதாவது எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அவரிடம் கையூட்டு பெற்றவர்கள், அதாவது பல 100 கோடி ரூபாய் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் ராஜாவிடம். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள். அக்கா அடைமொழியை கொண்டவர் கையூட்டு பெற்றிருக்கிறார். இப்பொழுது ராஜினாமா செய்த கொஞ்ச நாளுக்கு முன்னர் ராஜினாமா செய்த ஒரு சத்தியவேந்தர் அவர்கள் கையூட்டு பெற்றிருக்கிறார். இந்த தகவல் திரு ராஜா அவர்கள் விசாரணையின் போது வெளியிலே வந்திருக்கிறது. இது போன்ற பல அரசியல் தலைவர்கள், பல அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு 1 ரூபா கார் யார் வாங்கி கொடுத்து? இதற்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த துறையில தொழில்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம், திரு நமச்சிவாயம் அவர்களுடைய துறையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ராஜாவுடைய தொழிற்சாலைகள், அதாவது மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழிற்சாலை தொழில்துறை அனுமதி கிடையாது. அதே போல லார்வன் கம்பெனி, அது தொழில்துறை அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம முனிசிபாலிட்டி அனுமதி கிடையாது, கொம்பின் பஞ்சாயத்து அனுமதி கிடையாது, குடவுன்களுக்கு சுற்றுப்புற சூழல் அனுமதி கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர் இவர்கள் எல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்பது, எனக்கு முன்னாலே பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல, இந்த விசாரணை சிபிஐ மட்டும் விசாரித்தால் போதாது. என்ஐஏ இருப்பதற்கு காரணம் இந்த மூலப்பொருட்கள், அதில் சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த மருந்து பொருட்கள்ல அந்த மருந்து பொருட்கள் மூலமாக தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த பொருட்கள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் என்ஐஏ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிபிஐ 1, என்ஐஏ 2, 3வது அமலாக்கப் பிரிவு துறை, 4வது வருமான வரித்துறை, இவையெல்லாம் 4 விசாரிக்கும் பொழுது அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அழுத்தம் கொடுக்க கூடாது. அதற்காகத்தான் இவர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், சபாநாயகர் செல்வ ராஜினாமா செய்யணும், தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயர் ராஜினாமா செய்யணும் என்று எங்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் சொன்னது போல சிபிஐ விசாரணை மட்டும், அந்த சிபிஐ விசாரணை சுதந்திரமாக நடைபெறுவதற்கு, எந்தவித அரசியல் அழுத்தம் இல்லாமல் நடப்பதற்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய மேற்பார்வையில் நடைபெற வேண்டும். அது எங்களுடைய கோரிக்கை. இது மிகப்பெரிய, புதுச்சேரி மாநிலமே கண்டிராத மிகப்பெரிய ஊழல். 10,000 கோடி ரூபாய் மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது, 8 மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறது, பல மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இந்த முறையாக விசாரணை நடத்துறோம், சிபிஐ விசாரணை நடத்தும் சொல்றோம். நாங்கள் அந்த சிபிஐ விசாரணை அதில் கிடைத்த ஆதாரங்களை கொடுப்பதற்கு தயாராக, அதாவது 2017 இருந்து விசாரணை பண்றதுக்கு நாங்க ரெடி. நாங்க சம்பந்தப்பட்டதா எங்க பேர் நடவடிக்கை எடுங்க, நான் கையெழுத்து போட்டதா என் பேர் நடவடிக்கை எடுங்க, நான் கையூட்டு பெற்றதா என் பேர் நடவடிக்கை எடுங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனால் உண்மையான குற்றவாளிகளை விடக்கூடாது. இது மக்களுடைய உயிரோடு விளையாடுகிற வேலை. ஏழை எளிய மக்கள் அவங்க உழைக்கிற பணத்துல இந்த போலி மருந்து வாங்கி சாப்பிட்டு அவங்க உடம்பு சரியில்லாத போறது, இது மிகப்பெரிய தேச துரோக செயல். அதாவது இந்த நாட்டுக்கு ஊறு விளைவிக்கின்ற செயல். ஆகவே இது சம்பந்தமாக பாரபட்சமின்றி விசாரணை நடத்தணும். அதற்காக கூண்டோடு இவர்கள் ராஜினாமா செய்யணும். முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், சபாநாயகர் ராஜினாமா செய்யணும், தொழில்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும். அப்பொழுதுதான் சுதந்திரமா சிபிஐ விசாரிக்க முடியும்.
சிபிஐக்கு இவர்கள் அழுத்தம் கொடுப்பார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தங்களுக்கு வேண்டியவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆகவே பாரபட்சமின்றி விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர், சபாநாயகர், நமச்சிவாயம் இவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும்.